إن الحمد لله والصلاة والسلام على من ابتلى وعلى عباد الله الصالحين أما بعد قال الله تعالى في كلامه الكريم الفرقان المجيد قال فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه قال نبينا صلى الله عليه وسلم الصحابي كالنجوم فبأي اقتديتم اهتديتم أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العلي العظيم. கண்ணியம் மகத்துவமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவருடைய அருளும் கிருபையும் இருளக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழியினை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தன்று அவருடைய இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய நிறைவான அன்பும் கருணையும் மகஃபிரத் என்ற பெரும் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய மன்னிப்பும் என்றென்றும் நம் மீது நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்கவர்களே, நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்மை சரியான ஒரு அடியானாக அல்லாஹ்விடத்திலே நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இல்ம், நம்முடைய மார்க்கம், நம்முடைய ஷரியத் சரியான முறையில் வரலாறுகளாக இருந்தாலும் சரி அல்லது சட்டதிட்டங்களாக இருந்தாலும் சரி, அதனை சரியான முறையில் நாம் விளங்கி இருக்க வேண்டும், உணர்ந்திருக்க வேண்டும். அப்படி உணரப்பட்ட விஷயங்களில் பல்வேறு மக்களை, பல்வேறு நபர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையின் மூலமாக அடையாளப்படுத்தி காட்டுகிறான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த வழியினை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும், எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும், எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், அவனுக்கு அடிமைத்தனத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதனை எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையும் பல படிப்பினைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல், அவர்களோடு சேர்ந்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்வியல், இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வாழ்வியலாக அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வியலும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியே ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அந்த மக்கள், அந்த சஹாபாக்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹு கொடுத்ததை பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹு சில நேரங்களிலே ஃபதலியத்து நிஅமத்துகளை கொடுக்கிறான், சில நேரங்களிலே நெக்குமத் என்று சொல்லக்கூடிய பழிப்புகளை கொடுக்கிறான், சில நேரங்களில் அதாபை கொடுக்கிறான், சில நேரங்களில் ஃபர்ஹியத்து மகிழ்ச்சியை தருகிறான். இப்படி அல்லாஹ் எதனை கொடுத்தானோ அதனை அப்படியே பொருந்தி கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், அவனுக்கு சரியான முறையில் தன்னுடைய அடிமைத்தனத்தை முழுமையாக வெளிப்படுத்தி காட்டியவர்கள் உத்தம சஹாபாக்கள். அதனால் அவர்கள் அவனை புரிந்து கொண்டார்கள். அல்லாஹும் அப்படியே பதிலளிக்கிறான், வரலு அன்ஹு, அவனும் அவர்களை புரிந்து கொண்டான். தாலிக லிமன் ஹஷிய ரப்பா, அவர்களை விட அல்லாஹ்வை பயந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது என்பதாக வசனத்தை முடிக்கிறார். இதனை தொடர்ந்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துவார்கள். அஸ்ஸஹாபி கன்னுஜூமி ஃபபிஐயி இக்ததைத்தும் இஹ்ததைத்தும் என்பதாக. என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள் இவர்கள் எல்லாம் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால், கன்னுஜூம், நட்சத்திரங்களை போன்றவர்கள். உலகத்திலே நாம் பார்க்கிறோமே நட்சத்திரம்,
அந்த நட்சத்திரத்தை போன்றவர்கள் தான் என்னுடைய தோழர்கள் அத்தனை நபர்களும். நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டினார்கள். இப்ப நமக்கு ஈமான், யக்கீனுடைய நம்பிக்கை, யக்கீனுடைய பாடம், தீனுடைய பாடம், இதுவெல்லாம் எங்கிருந்து நாம் பெறப்படணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து, குர்ஆன் கட்டளையிடும் மூடலான சில விஷயங்களை சொல்லும் அந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை எங்கு பார்க்க முடியும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் சஹாபாக்களிடத்திலும் தான் அந்த வாழ்க்கையை பார்க்க முடியும். ஒவ்வொரு சஹாபாக்களுடைய ஈமானுடைய விஷயத்தில் மலைத்து போனவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிலால் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தனி அடையாளத்தோடு இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர்கள், ஒரு தனி அடையாளத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே முழுமையாக ஆர்ப்பரித்தவர்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலம் வரை பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி யார் பேசினாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு கோபம் வரும். இன்குலூட் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்பட மிகவும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய தோழராக, நண்பராக, மிகப்பெரிய பக்க பலமாக பல்வேறு இடங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி அவர்களிடத்திலே ஏதாவது ஒரு கோபமான விஷயத்தை கோபத்தோடு பேசினாலோ பார்த்தாலோ அதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த தீனுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி கொடுத்த வழியும் விலையும் அவ்வளவு கண்ணியமானது அல்லாஹ்விடத்திலே. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு சொன்னார்களாம், பிமா சபகத்தினி மினல் ஜன்னா, பிலாலே என்னை விட சொர்க்கத்திலே உன்னை நான் முந்தி பார்க்கிறேனே, உன்னுடைய காலடி சப்தம் சொர்க்கத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் ஆரம்பத்திலிருந்து நான் எப்பொழுது இந்த தீனை, இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுது இருந்தே எனக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்கிறது. நாம நினைப்போம் இல்லையா, சின்ன அமல்கள், பெரிய அமல்கள், பெரிய ஜிஹாது செஞ்சாதான் அல்லாஹ்விடத்துல பெரிய உயர்வான இடம் கிடைக்கும். நம்ம பார்க்கக்கூடிய அமல்களுடைய தரத்தை நாம என்ன விளங்கி இருக்கிறோமோ அவ்வளவுதான் நாம கணக்கே போட முடியும். ஆனால் அல்லாஹ்விடத்துல ஒரு சின்ன சின்ன அமலுக்கும் உண்டான உயரிய கூலியை ரப்புல் ஆலமீன் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதனை வரலாற்று விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் நமக்கு உணர்த்தி காட்டும். பனு இஸ்ரவேலர்கள் காலத்துல வாழ்ந்த ஒரு பெண்மணியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஒரு விபச்சாரம் செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி ஒரு பூனைக்கு நீர் புகட்டிய காரணத்தினால் சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவளை நுழைவித்தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், நன்மைக்கு உண்டான ஒரு சின்ன கோடு தான். அப்ப அதற்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையாக சொர்க்கத்திலே நுழைவித்தான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அமல்களை நிறைவாக நாம் செய்துவிட வேண்டும் என்பதனை அந்த மேற்சொன்ன நிகழ்வு நமக்கு நினைவுபடுத்துகிறது. மறுபடியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியமாக கேட்டாங்க, பிமா சபக்தனி மினல் ஜன்னா, பிலாலே நீங்க எனக்கு முன்னாடி சொர்க்கத்துல இருக்கிறீங்களே, உங்களுடைய காலடி ஓசையை கேட்டனே, என்ன காரணம்னு கேட்டார். அப்போ பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்கன்னா, எனக்கெல்லாம் பெரிய ஒரு அமல்லாம் எதுவும் செய்யல யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு வழக்கம் இருக்கு. எப்பொழுது ஒழு செய்தாலும் அந்த ஒழுவின் காணிக்கைக்காக வேண்டி, இறைவனை வணங்குவதற்காக வேண்டி நாம் என்ன செய்யறோம், ஒரு இபாதத்துக்காக வேண்டி ஒழு செய்யறோம். அந்த இபாதத்தை செய்வதற்கு என்னை தயார் செய்த, என்னை தயார் நிலையில் ஆக்கி தந்த ரப்புக்கு புகழ் அனைத்தும் அந்த புகழினுடைய வெளிப்பாடாக 2 ரக்காத் நான் தொழுவேன். இதுதான் என்னுடைய வளமையாக நாம் செய்யக்கூடிய ஒரு அமல் என்பதா சொன்னார்.
வளமையாக நாம் செய்யக்கூடிய ஒரு அமல் என்பதாக பிலால் அலி அல்லாஹு தாலா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. இப்ப ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, அல்லாஹ்விடத்துல மிக உயர்ந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உயர்ந்த நிலையில் ஒரு நாயக தோழரை அல்லாஹு தாலா அடையாளப்படுத்தி காட்டினான் என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பமானதாக இருந்திருக்கும், அல்லாஹ்விற்கு எவ்வளவு நியாயமாக நடந்திருப்பாங்க, அல்லாஹ்விற்கு தன்னுடைய அடிமைத்தனத்தை எந்த அளவுக்கு நியாயமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்படின்றத நாம புரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக வேண்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற செய்திகளை நமக்கு நினைவுபடுத்துகிறார். பிலால் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க. அதாவது ஹிஜ்ரத்துக்கு பின்னாடிதான் அவங்களுடைய வருகை உள்ள இருக்கு. மிகப்பெரிய ஒரு கற்பினத்தை சார்ந்த நிலையில தான் பிலால் அலி அல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. பார்த்தாலே மக்கள் எல்லாம் கேளிக்கையும் கிண்டலுமாக சில நேரங்களை வசைபாடக்கூடிய நிலையில் தான் அவங்களுடைய நிறம் அந்த மாதிரியான தோற்றம் இருக்கும். இப்படிதான் இருந்தாங்க. ஆனா இன்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபில், அவங்களுடைய ரவுலா ஷரீஃப்ல மதீனாவுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். அந்த மதீனாவுல பார்த்தோம்னா எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஸலவாத் சொல்லிட்டு போவாங்க, சலாம் சொல்லிட்டு போவாங்க. குறிப்பாக இந்த கருப்பின மக்கள் அவங்க அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரவுலா ஷரீஃபை கடந்து போகின்ற பொழுது மற்ற மக்களை விட அவங்களுடைய ஏக்கமும் அழுகையும் குமுறலும் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கும். ஏன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் அங்கீகாரம் கொடுத்தது இந்த கருப்பின மக்களுக்கு. பொதுவாகவே எல்லா மக்களுக்கும் சமத்துவத்தையும் சமநிலையையும் சம உரிமையையும் விடுதலை என்ற சொல்லக்கூடிய சுதந்திர நிலைப்பாட்டையும், அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திர நிலைப்பாட்டையும் முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தி காட்டினார். இன்றும் நாம மதீனாவுக்கு போனா அந்த காட்சிகளை இன்னைக்கும் பார்க்க முடியும். ஏன்னா அவங்களுடைய உள்ளத்துல பதிவு செய்யப்பட்ட விஷயம், அந்த மக்களுடைய உள்ளத்துல பதிவு செய்யப்பட்ட விஷயம். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களோடு, எல்லா நாட்டவர்களோடு, எல்லா இனத்தவர்களோடு என்ன செஞ்சிருக்காங்க, தங்களுடைய பங்களிப்பை, அந்த மனிதத்துவ பங்களிப்பை முழுமையாக என்ன செஞ்சாங்க, எடுத்து காட்டினார். அப்படிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களை கரம் பிடித்து பைஅத் செய்து பிலால் அலி அல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு கொடுக்குறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் மீட்டெடுத்து கொண்டு வர்றாங்க. அதாவது பிலால் அலி அல்லாஹு தஆலா அவங்களை போன்ற ஒரு கொடுமைய, அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதங்களை போல, அவர்கள் பட்ட காயங்களை போன்ற எந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் என்ன செய்ய முடியாது, நாம் எடுத்து பார்த்திடவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான நிலையோடுதான் என்ன செய்யறாங்க, அவங்க தங்களுடைய வாழ்க்கையினுடைய, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய எல்லை என்று மற்றவர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறாங்க, குற்றுயிரும் குலையுயிருமாக கிடக்கிறாங்க. இந்த நிலையில தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க மீட்டெடுக்க போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. அவங்களை எப்படியாவது என்ன செய்யுங்க, அவங்கள கபூல் செய்து கொள்ளுங்க, அவங்களை எடுத்துட்டு வந்துருங்க, எப்படியாவது அவங்களை காப்பாத்திருங்கன்னு விரும்புறாங்க. விலை பேச போறாங்க. பிலால் அலி அல்லாஹு தஆலா என்ன விலை பேசுறாங்கன்னா, நான் அவங்களை என்ன செய்யணும், எங்களுக்கு நீ ஒப்படைச்சிடும், அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் என்ன செய்யணும், அவங்களை ரிலீஃப் ஆக்கணும், எவ்வளவு விலை இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அபூ ஜஹலும் ஹிந்தா பெண்மணியும் நிக்கிறாங்க, கேளிக்கையா சிரித்து கொண்டே இருக்கிறாங்க. பார்த்து சொன்னாங்களா 5 திரகம் அல்லது 5 தங்க காசுகள் பொற்காசுகள் சொல்லிட்டாங்க. அப்ப சொன்னாங்களா, அதாவது ஒரே ஒரு தங்க காசு இல்ல, ஒரு அரை தங்க காசு கேட்டிருந்தா கூட நான் என்ன செஞ்சிருப்பேன், நீ உங்களுக்கு அழைச்சிட்டு கொண்டு போயிடு அப்படின்னு சொல்லிருப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் இயங்கவே முடியாது என்ற நிலைக்கு முடிவு கட்டப்பட்டவர்கள். இன்னைக்கு நாம பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஈமான அல்லாஹ் எப்படி பொருந்தி கொண்டா அப்படின்ற நிலைப்பாட நமக்கு நினைக்கக்கூடிய நிலை இருக்குது. அதே மாதிரிதான் அந்த அபூ ஜஹலும் அவர்களுடைய அந்த கூட்டத்தாரும், அந்த ஹிந்தா பெண்மணியும் அவர்களுடைய மக்கள் என்ன செய்யறாங்க, அதுக்கப்புறம் அவங்க இயங்கவே முடியாது, வாழவே முடியாது, அந்த அளவுக்கு துன்பத்தினுடைய எல்லைக்கு போய் கிடந்தவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீட்டெடுக்கிறார்கள். கேக்குறாங்க, நீ ஒரு திரகம் கேட்டிருந்தாலும் சரி, அல்லது ஒரு அரை திரகம் கொடுத்தாலும் நீ கூப்பிட்டு போன்னு சொல்லியிருப்பேன்னு சொன்னாங்க.
அதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்கன்னா, என்னுடைய நாயகம், என்னுடைய ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீட்டெடுக்க சொன்ன வார்த்தை, அவர்களை மீட்டெடுப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் நீ எதை விலையாக நிர்ணயிக்கிறாயோ, இந்த பிலால நீ எதை விலையாக நிர்ணயிக்கிறாயோ அத்தனையும் கொடுத்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதாக சொன்னார். என்ன தியாகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு தியாகங்களை தீனுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி என்ன செஞ்சிருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்கிறாங்கன்றத நாம் என்ன செய்ய முடியுது, அவங்களுடைய வரலாறுகள்ல இருந்து பார்க்க முடிகிறது. ஒரு நாள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஒரு மதீனாவுல ஒரு பெரிய செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு குடும்பம், ஒரு நாயகத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெருங்கிய ஒரு நண்பரும் கூட. அவங்களும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் இல்லையா, அதே போல கொஞ்சம் என்ன செஞ்ச, நான் சொல்றதா சரின்னு இவங்க சொல்றாங்க. அபூதர் கஃபார் ரலியல்லாஹு தஆலா அவங்க நான் சொல்றதாப்பா சரி, பேசிக்கிட்டே இருக்கும் போதே ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா இப்னு சௌதா, நான் சொல்றதாப்பா கரெக்ட், ஓ கருப்பியின் மகளே, இந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க. ஒரு சின்ன வார்த்தை தான். உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டு சொன்னாங்களா, யா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி இப்னு சௌதா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டாரு அபூதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸருடைய நேரம் தொழுகைக்காக வேண்டி வர்றாங்க. அபூதர் ரலியல்லாஹு தஆலா வேகமா வர்றாங்க, சலாம் சொல்றாங்க, பதில் கொடுக்கல. சலாம் சொல்றாங்க, பதில் கொடுக்கல. ஆனா மூன்றாவது தடவையும் சலாம் சொல்றாங்க, பதில் கொடுக்கல. அதுக்கப்புறம் வேகமாக சொன்னாங்களா, என்னுடைய பிலாலை பார்த்தா நீ கோபப்பட்டு பேசினாய். வேகமா பேசிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் இப்படி பேசுனாங்கன்னே தெரியல. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீ என்னுடைய பிலாலை கோபப்படுத்தி விட்டாயா, என்னுடைய பிலாலை நீ கோபப்படுத்தி விட்டாயா என்பதாக வேகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேச, அவங்க நடுங்கி போயிட்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்கள என்ன செஞ்சாங்க, பாலைவனத்துக்கு கூட்டு போறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்கள அபூதர் ரலியல்லாஹு பாலைவனத்துக்கு கூட்டு போயிட்டு கீழே படுத்துட்டாங்களாம். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்க படுத்துட்டாங்க. உங்களுடைய கால்களின் மூலமாக என்னுடைய முகத்துல மிதிங்க, என்னுடைய முகத்துல என்னை எப்படியாவது அதாவது என்ன மிதிங்க, உங்களுடைய கால்கள் மூலமாக என்னுடைய முகத்துல நீங்க மிதிங்க, என்னுடைய வார்த்தைகள் உங்களை காயப்பட்டுருச்சு, உங்களை கோபப்படுத்திட்டதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, சேர்த்து சொன்னாங்க, நீ பிலாலை கோபப்படுத்தி விட்டாய் என்று சொன்னால் அல்லாஹ்வை கோபப்படுத்தி விட்டாய், பிலாலை கோபப்படுத்தி விட்டாய் என்று சொன்னால் அல்லாஹ்வை கோபப்படுத்தி விட்டாய் என்பதாக வேகமாக சொன்னதுக்கு அவங்க பதறி போய், அதுக்கு பின்னாடி எப்பெல்லாம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பாக்குறாங்களோ உடனே படுத்துவாங்களாம். பிலாலே என்னுடைய முகத்துல மிதிங்க, எனக்கு மன்னிப்பு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன செய்யல, நான் உங்களை மன்னிப்பதற்கு உண்டான விஷயமாக நான் என்ன செய்யல, நான் ஒண்ணுமே நான் நினைக்கல, எந்திரிங்கன்னு சொல்லிட்டு எழுதி விட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பிலே அவர்களுடைய அவ்வளவு மரியாதைக்கு உரியவர்களாக இருந்திருக்கிறாங்க என்று சொன்னா, அவங்க செய்த தியாகம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, எந்த அடிமைத்தனமாக இருந்த நிலையிலும் சரி, முழு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாலும் சரி, தீனுடைய விஷயத்திலே, மார்க்கத்தினுடைய விஷயத்திலே ஒரு வினாடி கூட என்ன செய்யவில்லை, அவர்கள் மாற்றமாக நடக்கவில்லை. அமல்களில் கூட ஒரு விஷயத்தையும் கூட என்ன செய்தது கிடையாது, அதை விட்டதே கிடையாது. எந்த அமலாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமலாக மாற்றியவர்கள் தான் சஹாபாக்கள், உத்தம சஹாபாக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. அது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு, அவங்களுடைய நிகழ்வுகள் அத்தனையும் நமக்கு ஒரு பெரிய படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை நாம் புரிந்து கொண்டோம், அந்த பொருத்தமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதனை அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த கருத்தியலாக சொன்னாங்க, என்னுடைய தோழர்கள் எல்லாம் நட்சத்திரத்தை போன்றவர்கள், யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நல்வழி அடைவீர்கள் என்பதாக அவர்களை உயர்வாக கருதி சொன்னதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், நமக்கு ஈமானும் நம்பிக்கையும் தியாகமும் அமலுடைய உச்சமும் இதுவெல்லாம் நாம் விலகிக் கொள்ள வேண்டும், இதனையெல்லாம் நாம் கடக்க வேண்டும் என்று சொன்னால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை அதற்கு மிகப்பெரிய நமக்கு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை குர்ஆனும் நபியினுடைய வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆகையினால அல்லாஹ் ரசூலும் என்ன விரும்புகிறார்களோ நம்மளிடமிருந்து, அதனை சஹாபாக்கள் எப்படி வெளிப்படுத்தினார்களோ அது போன்று அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து, அவர்களுடைய ஈமானை போன்று, அவர்களுடைய நம்பிக்கையை போன்று, அவர்களுடைய அமலுடைய தரத்தை போன்று நாம் நம்மை சரி செய்து கொள்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக.
வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் என்ற பேருபகாரத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.